கொடுக்கப்படுற சின்னம் உலகம் வியந்து பார்க்கும். தமிழர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆச்சரியப்படுத்தும். அந்த சின்னம் ஒரே நாள்ல போய் சேரும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி சின்னம் குறித்து ஆடன்னு சொன்னார். இப்ப நான் சொல்ல முடியாது, அது சின்னம் வந்தனைக்கு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. என்னவா இருக்கும்? அவ்வளவு பிரம்மாண்டமான சின்னம். அப்படிப்பட்ட சின்னம் என்ன சின்னம்? ஒரே நாளில் உலகம் முழுமைக்கும் சேர்ற சின்னம், தமிழ்நாடே ஆச்சரியக்குறியாக மாறி பார்க்குற சின்னம் என்ன சின்னவா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தாவேக்காவுடைய தம்பி தங்கிகளும் தோளா தோழிசும் நண்பா நண்பிசும் ஆச்சரியத்தில் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இந்த சின்னத்தை தாவேக்காவுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு. இந்த சின்னத்தை தான் தாவேக்கா தேர்தல் ஆணையத்தை கேட்டுச்சான். ஏன்டா இந்த சின்னத்தை கேட்டீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க, ஏன் ஒதுக்குனீங்கன்னு ஒருத்தர் தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்காப்புல. அதுக்கு இவங்களுக்கு ஏற்ற சின்னத்தை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்? இந்த கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே விசிலடிச்சான் குஞ்சிகளாக இருக்கிறான். அப்போ இவங்களுக்கு ஏற்ற சின்னம் இந்த சின்னம் தான் அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்தை ஒதுக்க. விசிலடிச்சான் குஞ்சிகளுக்கு ஏற்ற சின்னம் விசில் சின்னம். இனி நண்பா நண்பீஸ்லாம் நண்பா நண்பீஸ் விசில் போடு அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு ஊர் முழுக்க வாயில் அவங்க சின்னத்தை ஐ மீன் விசில் எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திருவாங்க. நம்ம ஊர் இந்த அழகர் ஆற்று இறங்குதுல திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயில், இந்த நம்ம குடுமாயம் கோயிலாம் ஒரு பிபி இருக்கும் அப்படின்னு போயிட்டு வரும். அந்த பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகும். இனி பாருங்க, தாவேக்காரன் ஒவ்வொருத்தரும் வாயில் அந்த விசில் வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க ஏற்கனவே டிவிக்கே கத்தி தெரிஞ்சாங்க. இன்னொரு பக்கம் தளபதி கத்துவாங்க. இப்ப பாருங்க அப்படின்னு கத்துவாங்க. ஏன்னா 2020 தேர்தல் அவங்களுக்கு அப்படின்னு ஆயிரும். அதனால இந்த சின்ன சரியா இருக்கும் அவங்களுக்கு. இந்த விசில் சின்னத்தை ஏன் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட பின்னணி இருக்கு. இந்த ரத்தன் மணி வெற்றிவேல் ஒருத்தருக்காப்புல, அவர் தான் விஜய் என்ன சட்டை போடணும், என்ன பேண்ட் போடணும், என்ன கலரில் போடணும், இந்த கருப்பு சட்டை வெள்ளை சட்டை அவர் தான் முடிவு பண்ணுறது. அப்படி முடிவு பண்ணி தான் விக்கிரவாண்டி, விழுப்புரம், வீச்சாலை அப்படிலாம் முடிவு பண்ணாங்க. படத்து பேர் கூட வீல வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வெற்றி, விஜய்னா வெற்றி, விஜயம்னா வெற்றி, ஜெயம்னா வெற்றி அப்படிங்கிறதுக்காக அங்கே விஜய்னு வருது, இங்கே விசில்னு வருது. அங்கேயும் முன்னெழுத்து இங்கேயும் முன்னெழுத்து, அங்கேயும் வி இங்கேயும் வி. வீணு எது இருந்தாலும் வீணு இருந்தாலே அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த விசிலை கேட்டு வாங்கியிருக்காங்க. தேர்தல் ஆணையமும் இவங்க கையில் ஆட்டோ கொடுத்தோம்னா ஊர் முழுக்க ஆட்டோ ஓட்டி புகையாக போட்டு தள்ளி நாசமாக்கிடுவாங்க. தென்னந்தோப்பு சின்னத்தை கொடுத்தா வெட்டி தென்னந்தோப்பை தெருவில் தூக்கிட்டு போய் மக்களுக்கு இடையூறு பண்ணுவாங்க. ஊதிட்டு திரிட்டும்டா அப்படின்னு விசில கொடுத்து வச்சிருக்காங்க. போன மாசம் வரைக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி தாவேக்கா உருட்டி கொண்டிருந்தது. முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில்